அன்பு குட்டீஸ், மாலை நேரமானதும் காற்று மெதுவாக சலசலவென்று பேசுவது கேட்கிறதா? அந்த இனிமையான சத்தத்தில் ஒரு மிகப்பெரிய மரத்திற்கும் ஒரு சின்ன சிட்டுக்குருவிக்கும் இடையே உள்ள அழகான நட்பைப் பற்றி ஒரு கதை கேட்கலாமா? அடடே! இங்கே எவ்வளவு பெரிய மரம்! அதுதான் ஆலமரம். அதன் விழுதுகள் எல்லாம் ஊஞ்சல் போலத் தொங்கும். இந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு 1000 வருடக் கதைகள் இதற்குத் தெரிந்திருக்கும் என்று தோன்றும். அது அந்த பகுதிக்கு ஒரு பெரிய அரண்மனை போல இருந்தது. அந்த பெரிய மரத்தில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி தன் கூட்டில் வசித்து வந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு ரொம்பவே சின்னஞ்சிறுசி. அதனாலே அதற்கு எல்லாவற்றையும் பார்த்தால் பயம். பெரிய இரைச்சல் கேட்டால் கூட அது உடனே மரக்கிளைக்குள் ஒளிந்து கொள்ளும். ஆனால் அந்த பிரம்மாண்டமான ஆலமரம் சிட்டுவை பார்த்துக் கொள்ளும். பயப்படாதே சிட்டு, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று மரம் தன் இலைகளால் மெதுவாகச் சலசலத்துச் சொல்வது போல சிட்டுக்குத் தோன்றும். சிட்டுவின் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் போக்கிக் கொண்டே வந்தது. ஒருநாள் வானம் கருத்து இருட்டாகிவிட்டது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. ஊரே நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய பயங்கரமான புயல் வந்து கொண்டிருந்தது. அந்தப் புயல் பிரம்மாண்டமான ஆலமரத்தையே வேரோடு சாய்த்துவிடும் போல் இருந்தது. அப்பொழுது சிட்டுக்கு ஒரு புத்திசாலித்தனம் தோன்றியது. சிட்டு பயப்படாமல் வேகமாகப் பறந்து ஆலமரத்தை இறுக்கமாகப் பிடித்திருந்த கொடிகள் மற்றும் இலைகளை கைகளால் கொத்திக் குலைத்தது. சிட்டுவின் புத்திசாலித்தனத்தால் புயலின் வேகத்தைத் தாங்க மரம் வலுப்பெற உதவியது. சிட்டுவின் துணிச்சலாலும் உதவியாலும் புயல் விலகியதும் மரம் நிமிர்ந்து நின்றது. பிரம்மாண்டமான ஆலமரம் சின்னச் சிட்டுக்குருவியின் உதவியால் காப்பாற்றப்பட்டது. பாருங்கள் குட்டீஸ், சின்னஞ்சிறுசுகளுக்கும் எவ்வளவு பெரிய மனமும் துணிச்சலும் இருக்கும். இனிமையாக உறங்குங்கள்.